ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்மளுடைய நார்மல் ஃபோட்டோவை வச்சு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரியான எஃபெக்டோட எப்படி நம்ம ஃபோட்டோவை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியூ ஸ்டைலான எஃபெக்டில் உங்களுடைய ஃபோட்டோவை மேக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி உங்களுடைய நார்மலான ஃபோட்டோவை வச்சு எப்படி ஒரு பெரிய பிஸியான சிட்டியில் ஒரு பெரிய கட் அவுட்டை மேக் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுறது. இது ஒரு ட்ரெண்டிங்கான 3D எஃபெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ எடிட்டிங் தான். இதை எப்படி நம்ம மேக் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல ஜெமினி அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா மேல நானோ பனானா எஃபெக்ட்ல தான் நம்ம இதை பண்ண போறோம். கிரியேட் இமேஜ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கீழே அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோவை நம்ம ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரியான எஃபெக்டில் கொண்டு வரணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கங்க. அதாவது உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ இருந்ததுன்னா இன்னும் நல்ல எஃபெக்டில் வரும். ஆஃப் சைஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தாலும் ஏஐயே டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருது. பட் ஃபுல் சைஸாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டை நீங்கள் கொண்டு வரலாம். என்கிட்ட இருக்கிற ஒரு ஆஃப் சைஸ் ஃபோட்டோவை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் இருக்கிற ஆடுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். உடனே அந்த இமேஜ் உள்ள வந்து ஆட் ஆயிருது. ஆட் ஆனதுக்கு அப்புறமா நான் இதுக்குன்னு சொல்லி வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராம்ப்ட், அந்த ப்ராம்ப்டை வந்து எடுத்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிட்டு உடனே சென்டுங்கிறத நான் கிளிக் பண்ணிடுறேன். இந்த ப்ராம்ப்டை இந்த வீடியோவோட கடைசியில ஃபுல் வியூல இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல ஷோ பண்ணிருக்கேன். அதை பார்த்து நீங்க டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சின்ன ப்ராசஸ் ஒன்று போகுது. இந்த இமேஜ் வந்து நீங்க 3 பேர் இருக்கக்கூடிய போட்டோவையும் நீங்க அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். ஒரு குழந்தை போட்டோ இருந்தாலும் குழந்தை போட்டோவை கொடுக்கலாம். கப்புள் போட்டோனாலும் எந்த ஒரு போட்டோனாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அந்த போட்டோவை அப்படியே கட் அவுட் எஃபெக்ட்ல கொண்டு வந்து கொடுக்கும். அது சின்ன ப்ராசஸ் போயிட்டு அந்த கட் அவுட் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. பாருங்க என்ன எஃபெக்ட்ல கொடுத்துருக்குன்ட்டு. ஆஃப் சைஸ் இமேஜ் மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். பட் ஃபுல் சைஸ் இமேஜுக்கு அது கிரியேட் பண்ணிக்குது. நீங்க உங்ககிட்ட ஃபுல் சைஸ் இமேஜ் இருந்ததுன்னா இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணி டாப்பில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோடு ஆனதுக்கு அப்புறமா உங்கள் மொபைலில் கேலரியை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸ் ஆர் ஆல்பத்தை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் இருக்கும். அதை வியூ பண்ணி நீங்கள் டிபியாக வச்சுக்கலாம். இல்லை சோசியல் மீடியாவில் ஸ்டேட்டஸாவோ வேறு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புறதா இருந்தாலும் இதை அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போது வீடியோவோட ப்ராம்ப்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நோட் பண்ணி அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.